இன்னைக்கு நம்ம ஃபார்மிங் லைஃப் இந்த அனதர் வேர்ல்டோட எபிசோட் 5 பத்தி தான் தமிழ்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவும் அவன் கூட இருக்க கேர்ள்ஸும் ஆச்சரியத்தோட எதையோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அங்க என்ன இருக்குன்னு பார்த்தா எல்லாரும் தங்குறக்கான வீட்டை ஒரு வழியா கட்டி முடிச்சிருக்காங்க. இது ரொம்பவே பெருசா வந்திருக்கு. நான் கட்டும் போது கடைசியில் இது எப்படி வரப்போகுதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த வீடு நல்லா சூப்பரா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். இந்த வீட்டுல இருக்க டிசைன்ஸ்லாம் நாங்க தான் ரெடி பண்ணோம். அது மட்டும் இல்ல கூட வாழ போறவங்க எல்லார்கிட்டையும் ஒரு ஐடியா கேட்டு தான் இந்த வீடை கட்டியிருக்கோம்னு சொல்றான். இந்த வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி வாங்க எல்லாரும் உள்ள போய் பார்க்கலாம்னு லியா கூப்பிடுறா. வீட்டு மேல இருக்க லைட்டிங்லாம் பார்த்து ஹீரோ வாயை பொழந்துக்கிட்டு இருக்கான். லியா இருந்துகிட்டு நம்ம இங்க நிக்கிற இடம் தான் மெயின் ஹால், அதுக்கு லெஃப்ட்ல தான் உங்க ரூம் இருக்குன்னு சொல்றா. ஹீரோ ஆர்வத்தோட வேகமா ஓடி வந்து அந்த ரூம் திறந்து பாக்குறான். அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. உங்க ரூமுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு பெரிய டைனிங் ஹால் இருக்கு. அதுக்கு அப்படியே பின்னாடி கிச்சன் இருக்கு. வெளியும் சமையல் செஞ்சு ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறதுக்காக நாங்க அங்கேயும் கொஞ்சம் அடுப்புகளை வச்சிருக்கோம்னு சொல்றா. ஹீரோ வந்துகிட்டு பரவாயில்லையே, நீங்க ஸ்டோரேஜ் ரூமும் செஞ்சு வச்சிருக்கீங்களா, இதுல தானியங்களையும் விறகு கட்டைகளையும் கொண்டு வந்து வச்சுக்கலாம்னு சொல்றான். அதுக்கப்புறம் லூசியும் டியாவும் அவங்களுக்கு தனியா செஞ்சு வச்சிருக்க ரூமை பார்த்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. திடீர்னு ஹீரோ ஒரு ரூமை பார்க்கறான். என்ன இந்த ரூம் மட்டும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, கதவுல லாக்கெல்லாம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கறான். அங்க 2 பெட் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஒருவேளை இது மேட்டர் பண்ற ரூமா இருக்குமோ, சரி நமக்கு எதுக்கு வம்பு, இதை நம்ம பார்க்காத மாதிரியே காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நடந்து போயிடுறான். லூசி இருந்துட்டு இந்த வீடு எனக்கு சுத்தி பார்க்கறக்கே எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு சொல்றா. வாவ், இந்த வியூ ரொம்பவே சூப்பரா இருக்கு, அந்த பெரிய மரம் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்ல இந்த வீடு செம்மையா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். ரொம்பவே தேங்க்ஸ். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இங்க வின்டர் சீசன் வரப்போது, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, நம்ம அதை சரி பண்ணிடலாம்னு லியா சொல்றா. ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டோட முன்னாடி என்ட்ரன்ஸ்ல 2 நாயோட சிலையை செஞ்சு நிப்பாட்டி வைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ சாப்பாடு செய்யலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். லூசி இருந்துட்டு எனக்கு ரொம்பவே பசிக்குது, இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம்னு கேட்கறேன். நீங்க யாருமே இது வரைக்கும் சாப்பிட்டிருக்காத கறியை தான் நான் செஞ்சு கொடுக்க போறேன்னு சொல்றான். என்னது கறியா, இதை பத்தி நாங்க கேள்விப்பட்டதே இல்லை, இந்த டிஷ் செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமான்னு டியா கேட்கறா. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதை செய்யறது ரொம்பவே ஈஸி தான். ஆனா நீங்க கத்துக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு பாத்திரத்துல கறியெல்லாம் போட்டு தண்ணி ஊத்தி வேக வச்சு இதை செய்யணும்னு ஹீரோ சொல்றான். அவ்வளவுதானா, இதைத்தான் நீ செய்ய போறியான்னு லூசி கேட்கறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கறி செய்யறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுக்கிறதுக்காக எல்லாருமே தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. இந்த செடியெல்லாம் நீ எப்போ வளர்த்த, பாக்குறக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இந்த மாதிரி செடியெல்லாம் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு லூசி சொல்றா. ஹீரோ இருந்துகிட்டு இந்த மாதிரி செடியெல்லாம் நார்மல் கிளைமேட்ல க்ரோ பண்ணவே முடியாது, ஆனா என்கிட்ட இருக்க ஃபார்மிங் டூலை வச்சு எந்த மாதிரி செடியா இருந்தாலும் எந்த கிளைமேட்ல வேணாலும் வளர்க்க முடியும்னு சொல்றான். சரி வாங்க நம்ம பேசிக்கிட்டே இருக்காம நமக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சீரகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றான். இந்த செடியில இருக்க பூவெல்லாம் காஞ்சு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு சீடு இருக்கும், அந்த சீடத்தை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். இங்க பாத்தீங்களா, இதுதான் சீரகம், இதை நம்ம கறியில சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்றான். லூசி அதை வாங்கி ஸ்மெல் பண்ணி பார்க்கறா. என்ன இது ரொம்பவே வித்தியாசமா இருக்குன்னு சொல்றா. சரி ஓகே, அடுத்ததான் நம்ம மஞ்சள் கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணலாம், இதுதான் நம்ம செய்ய போற கறிக்கு நல்ல கலரை கொடுக்கும்னு சொல்றான். இந்த செடிக்கு அடியில முளைச்சிருக்க வேற மட்டும் தான் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போறோம், மேல இருக்க பகுதியில நமக்கு தேவையில்லை. சரி உங்க 2 பேர்த்தோட பவரையும் யூஸ் பண்ணி இந்த மஞ்சளை காய வச்சு கொடுங்கன்னு சொல்றான். அடுத்ததான் நம்ம கொத்தமல்லி விதைகளை தான் ஹார்வெஸ்ட் பண்ண போறோம், இந்த சீட்ஸ் எல்லாம் நல்லா பவுடர் ஆக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றான். டியா அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்றா. ஹீரோ வந்துகிட்டு இந்த செடிக்கு மேல வளர்ந்துருக்க இலக்கிய பேர் தான் சிலாண்ட்ரோ, இதுவும் நல்லா ஸ்மெல் அடிக்கும்னு சொல்றான். அப்ப அவனோட நாய்கள் அது என்னதுன்னு பாக்குறக்காக ஆர்வமா அங்க வந்து நிக்குது. ஹீரோ வந்துகிட்டு இந்த இலைகளை சாப்பிடுறீங்களான்னு கேட்கறான். அந்த நாய்கள் அதை மோந்து பார்த்தோன்னே தலைதறிக்க ஓடி போயிருது. லூசி இருந்துட்டு நீ அதை பாத்தியா, அந்த செடிக்கு இன்ஃபர்னோ ஓநாய்களை துரத்தி அடிக்கிற பவர் இருக்கு, இதை பத்தி நான் ரிசர்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த இடத்துல பிளாக் பெப்பர்ஸ் இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கெயின் பெப்பர்ஸ் இருக்கு, இதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறான். அங்க யாரையுமே காணோம். என்ன இந்த பொண்ணுங்களும் இந்த செடியை பார்த்து பயந்து ஓடிட்டாங்களா, சரி பரவாயில்ல நம்ம இதை எடுத்துட்டு போய் சமையல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். எல்லா இன்கிரீடியன்ஸையும் எடுத்து வச்சு சமையல் பண்றதுக்காக ரெடியா நிக்கிறான். அங்க லியா மட்டும் தான் ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கா. என்ன நீ மட்டும் தான் வந்திருக்கன்னு ஹீரோ கேட்கறான். அவங்க 2 பேருமே ஏதோ ஒரு செடியை பத்தி பயங்கரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அவங்க வரலன்னு சொல்றான். ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை செய்யலாம்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சு எண்ணெயை ஊத்தி லைட்டா ஹீட் பண்ணணும். அதுல நம்ம வெட்டி வச்சிருந்த அந்த முயல் கறியை போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் சீரகத்தை தவிர நம்ம எடுத்துட்டு வந்த எல்லா ஸ்பைசஸையும் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். அந்த கறி பொன்னிறமா வெந்ததுக்கு அப்புறம் அது மேல சீரகத்தை லைட்டா தூவி விட்டு அந்த ஜூஸ்லயே வேக வைக்கணும்னு சொல்றான். வா, இந்த ஸ்மெல் இப்பயே சூப்பரா இருக்கேன்னு லியா சொல்றான். நெக்ஸ்ட் ஸ்டெப் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சு தனியா ஒரு பாத்திரத்துல போட்டு ஹீட் பண்ணணும். கொஞ்ச நேரம் கழிச்சு தக்காளியும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அது இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த எல்லா ஸ்பைசஸையும் உப்பையும் சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் லைட்டா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் அடுப்பை சிம்முல வச்சு நம்ம வேக வச்சிருந்த கறியை இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூடியை போட்டு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்றான். அப்படின்னா அந்த கறி ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமான்னு லியா கேட்கறா. ஹீரோ வந்துட்டு நான் எதையோ மறந்துட்டேன், ஐயோ நான் செய்யறதே சுத்தமா மறந்துட்டேன்னு சொல்றான். அந்த கறியை செய்யற ஞாபகத்துல இதை விட்டுட்டேன், சரி நமக்கு எவ்வளவு நான் தேவைப்படும் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நானு லூசி டியா லியா இன்னும் அங்க எல்ஃப்லாம் இருக்காங்க, அப்படின்னு நம்ம நிறைய செய்யணும்னு ஹீரோ சொல்றான். சரி ஓகே, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நார்மலா சப்பாத்தி செய்யற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் மாவை எடுத்து தேய்ச்சி உருட்டி நல்லா சாஃப்ட் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து வடச்சட்டி மேல போட்டு லைட்டா ஹீட் பண்ணி எடுத்தா நான் ரெடி ஆயிரும்னு சொல்றான். லூசி வந்துட்டு இந்த செடியை பத்தி ரிசர்ச் பண்றதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்றான். ஆனா இந்த எந்த செடியிலுமே விஷமே இல்லைன்னு டியா சொல்றா. அப்ப அந்த இடத்துல எல்ஃபும் நாய்களும் எதோ ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. டியா இருந்துட்டு எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்றா. இந்த பக்கம் ஹீரோவும் லியாவும் ஒன்னா சேர்ந்து நானும் செஞ்சு முடிச்சிடறாங்க. அப்படியே அந்த கறியும் நல்லா குக் ஆயிருது. அதுக்கப்புறம்
எல்லாரும் உட்காந்து சாப்பிடுறதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லூசி இருந்துட்டு எனக்கு அதோட கலரை பார்த்தாலே சாப்பிடுறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்றா. ஹீரோ வந்துகிட்டு எல்லாரும் கூச்சப்படாம சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் நான் எடுத்து அந்த கறியில டிப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் 1-2 மீட் எடுத்து அது மேல வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்றான். அவன் சொன்னது மாதிரியே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. டீயா இருந்துட்டு இந்த ஸ்பைசஸ் நல்லா இருக்கு, இதுக்கு கூடிய சீக்கிரம் நான் அடிக்ட் ஆயிருவேன்னு சொல்றா. ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இதோட டேஸ்டே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு லூசி சொல்றா. இதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால ஒரு சில பேத்துக்கு இது பிடிக்காம போலாம், அதனால யாரும் கஷ்டப்பட்டு இதை சாப்பிட வேணும்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு போயிடுறாங்க. ஹே எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வைங்கன்னு ஹீரோ சொல்றான். லூசி அந்த கறி எடுத்து நாய்களுக்கு கொடுக்குறான். மோந்து பார்த்துட்டு திரும்பவும் பயங்கர வேகமா அங்க இருந்து ஓடி போயிருது. வழக்கம் போல ஹீரோ ஒன்னும் மிச்சம் வைக்காம எல்லாரும் ஃபுல் கட்டு கட்டிடுறாங்க. டீயா எனக்கு இந்த சாப்பாடை திரும்பவும் சாப்பிடணும் போல இருக்கு, நம்ம அடுத்த தடவை வேற ஸ்பைசஸை யூஸ் பண்ணி சமைக்கலாம்னு சொல்றா. ஹீரோ அதுல இருந்து கொஞ்சமா மிச்சம் இருக்கிறத மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிறான். வின்டர் சீசன் வேற நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. அந்த டைம்ல நம்ம நிறைய நாட்களை வீட்டுல இருந்து தான் கழிக்கிற மாதிரி இருக்கும், அதனால அடுப்பெரிக்கிறதுக்கு தேவையான மரக்கட்டைகளை நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றான். ஹீரோ ஜாபுட்டான் சாப்பிட்றதுக்காக உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அது வளைய போட்டு உருளைக்கிழங்கு மேல இழுத்துட்டு அவனுக்கு கீழே நிறைய பெட்ஷீட் செஞ்சு அனுப்புது. அவன் ஜாபுட்டானுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். லியாவும் அவ கூட இருக்க எல்ஃபும் சின்னதா இன்னொரு ஸ்டோரேஜ் ரூமை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லூசியும் டீயாவும் மீட்டை ட்ரை பண்ணி நல்லா ப்ரிசர்வ் பண்ணிருக்காங்க. வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த நாய்களெல்லாம் சரியா வேட்டையாட முடியாது, அப்ப அதுங்களுக்கு இந்த மீட்டை கொடுத்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஹீரோ சொல்றான். சரி ஓகே நம்ம இப்ப வெஜிடபிள்ஸை ப்ரிசர்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு உட்டன் பாக்ஸ் எடுத்து அதுக்கு மேல எல்லா வெஜிடபிள்ஸையும் அடுக்கி வச்சுட்டு கீழே இருக்க பாக்ஸ் எல்லாம் எம்டியா விட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ஷீட் எடுத்து அதை மூடி மேல ஃபுல்லா பனியை வச்சு கவர் பண்ணிடுறான். இப்படி பண்றது மூலியமா எல்லா வெஜிடபிள்ஸும் ஸ்னோல உறைஞ்சு போய் அப்படியே ப்ரிசர்வ் ஆயிரும்னு சொல்றான். ஹீரோ வந்துகிட்டு லூசியும் டீயாவும் யூஸ் பண்ற மேஜிக்லாம் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். சே நம்மளால இது மாதிரி பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச மாதிரியே ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். அப்படியே நைட் ஆயிருது. லூசி ஃபயர் மேஜிக்கை செஞ்சு காமிக்கிறான். இந்த மேஜிக் தான் இருக்கிறதுல பேசிக்கான மேஜிக், இதை நீ கத்துக்கணும்னா நிறைய படிக்கணும்னு சொல்றா. நீயும் டீயாவும் அந்த மேஜிக் அசால்ட்டா பண்ணீங்க, அதனால என்னாலையும் பண்ண முடியுமான்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன்னு ஹீரோ சொல்றான். லூசி இருந்துட்டு டீயா யூஸ் பண்ண அந்த கோலம் சம்மனிங் மேஜிக் ரொம்பவே கஷ்டம், மற்ற மேஜிக் யூசர்ஸும் செய்யறதுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றா. உனக்கு தெரியுமா என்னாலையும் இந்த மாதிரி நிறைய மேஜிக்லாம் பண்ண முடியும்னு சொல்றா. அது எனக்கு முன்னாடியே தெரியும், நீங்க 2 பேரும் மேஜிக்கை யூஸ் பண்ணி எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றீங்க, நான் சும்மா தோட்ட வேலையும் சாப்பாடு பண்ற வேலையும் தான் செய்யறேன்னு ஹீரோ சொல்றான். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, இங்க இருக்கிறதுல நீ தான் சூப்பர், இந்த மாதிரி இடத்துல உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அது மட்டும் இல்ல நீ பண்ற மாதிரி வேலையெல்லாம் யாராலையும் பண்ண முடியாதுன்னு லூசி சொல்றா. ஹீரோ ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு வின்டர் சீசனும் ஸ்டார்ட் ஆயிருது. ஷீட் போட்டு மூடி வச்சிருந்த வெஜிடபிள்ஸும் ஸ்னோவால ஃபுல்லா கவர் ஆயிருது. அவன் வுட்லயே செஸ் கேமே மேஜோங் கேமே செஞ்சு வச்சிருக்கான். லூசி இருந்துகிட்டு மேஜோங் கேமை எப்படி விளையாடுறதுன்னு கேட்கறா. ஹீரோ வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு போர்டுல பிளாக் அண்ட் ஒயிட் காயினை வச்சு விளையாட ஸ்டார்ட் பண்ணணும். ஆப்போனண்டோட காயினை நவுற விடாம 2 பக்கம் நீங்க சரௌண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட காயினை நீங்க உங்களோட கலருக்கு மாத்திக்கலாம். அப்படியே இந்த போர்டு ஃபுல்லா முடிகிற வரைக்கும் நீங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். கடைசியில யாரோட கலர் அதிகமா இருக்கோ அவங்க தான் வின்னு சொல்றான். அவ்வளவுதானா, இந்த கேம் ரொம்பவே ஈஸியா இருக்குன்னு லூசி சொல்றா. டீயா இருந்துட்டு இதை பார்க்க தான் ஈஸியான கேம் மாதிரி இருக்கும், நான் விளையாடுறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்றா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன், நீ தைரியம் வந்து என் கூட வந்து விளையாட லூசி கூப்பிடுறா. டீயா ஓகே கடைசியா உன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்றான். நீங்க யாரும் கோவப்பட வேணாம், ஜாலியா உட்காந்து விளையாடுங்கன்னு ஹீரோ சொல்றான். லூசி இருந்துட்டு சரி நான் பிளாக் கலர் காயின் வச்சுக்கிறேன், நீ ஒயிட் கலர் காயின் வச்சுக்கோன்னு சொல்றா. 2 பேருமே தீவிரமா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த போர்டுல நிறைய ஒயிட் கலர் காயின்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஹீரோ வந்துகிட்டு இந்த மேட்ச்ல ஜெயிச்சது டீயா தான் சொல்றான். அதை கேட்டோடனே லூசி கடுப்பா இந்த போர்டை தட்டி விட்டுறா. சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், இப்ப அந்த காயின்ஸ் எல்லாம் எந்த இடத்துல இருந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்றா. திடீர்னு டீயா அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த காயின்ஸ் எல்லாம் முன்னாடி எந்த இடத்துல இருந்துச்சு அப்படியே செட் பண்றா. லூசி அதை பார்த்தோன்னே நீ மேஜிக்கை யூஸ் பண்ற, இது கல்லாட்டன்னு சொல்றா. ஆமா நீ தோக்க போறன்னு தெரிஞ்ச உடனே அந்த போர்டை தூக்கி வச்சுட்டு இதுவும் ஏமாத்து வேலை தான் டீயா சொல்றா. அதை கேட்டோன்னே திரும்ப லூசி அந்த போர்டை தள்ளி விட்டுறா. ஹீரோ டென்ஷனே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். அங்க லியாவும் இன்னொரு எல்ஃபும் அமைதியா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி நம்ம போய் அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வரான். அந்த இடத்துக்கு வந்து பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். குரோ அவங்களுக்கு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. பரவாயில்லையே நான் சொல்லி கொடுத்த ரூல்ஸ் எல்லாமே குரோக்கு நல்லா புரிஞ்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான். அங்க 2 நாய் உட்காந்து வெறித்தனமா செஸ் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆயிடுறான். என்ன இதுங்க செம்மையா செஸ் கேம் விளையாடுது, இந்த நாய்கள் மேல இருந்து ஏதோ பயங்கரமான எனர்ஜி வெளியேற மாதிரி ஃபீல் ஆகுது, நம்ம இதுங்க கூட விளையாடாம இருக்கதான் நல்லதுன்னு சொல்றான். என்ன நீ பாதியிலே வெளியே வந்துட்ட, ஓ இங்க நாய்களும் கேம் விளையாடுதா, சரி நான் போய் அதுங்க கூட ஒரு கேம் போட்டு வரேன்னு சொல்லிட்டு லூசி போறா. ஹீரோ வந்துகிட்டு அதுங்க கூட விளையாட வேணாம்னு சொல்லி தடுக்க ட்ரை பண்றான். ஆனா லூசி அதை கேட்காம அதுங்க கூட விளையாண்டு தோத்து போய் அவமானம் தாங்க முடியாம மூளையில போய் சோகமா உட்காந்துக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் குரோவும் நேருக்கு நேரா கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்துகிட்டு குரோக்கு இந்த கேமை பத்தி இன்னும் சரியா தெரியல, நம்ம எப்படியாவது லூசிக்காக இந்த கேமை ஜெயிச்சே ஆகணும்னு சொல்றான். குரோ ஒரு காயினை மூவ் பண்ணுது, அவ்வளவுதான் நம்ம வின் பண்ணிட்டோம்னு ஹீரோ சொல்லிட்டு அவன் கையில இந்த காயினை வைக்கிறான். எல்லா காயினையும் சேர்த்து பார்த்தா அவன் தான் வின் பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோ அதை நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். சரி குரோ என்ன பண்ணிருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அதோட காயினை திருப்பி பாக்குறாங்க. அது ஹீரோவோட நிறைய காயினை சேர்த்து வச்சிருக்கு. லியா வந்துட்டு இந்த மேட்ச்ல ஜெயிச்சது குரோ தான் சொல்றா. ஹீரோவும் அவமானம் தாங்க முடியாம போய் லூசி கூட சேர்ந்து உட்காந்துக்கிறான். இந்த பக்கம் ஜாபுட்டான் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அவங்களுக்கு பவுலிங் செட்டை வச்சு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஸ்ட்ரைக் பண்ணதுல 10 பின்ல 8 பின்னு கீழே விழுந்துருது. எல்லாருமே
அவனுக்கு கை தட்டி என்கரேஜ் பண்றாங்க. திரும்பவும் பாலை உருட்டி விட்டு மிச்சம் இருக்க ரெண்டுத்தையும் கீழே விட்டுறான். லூசி இருந்துட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு பால் எடுத்து வீசுறா. ஒரே அடியிலே எல்லாத்தையும் தெறிக்க விட்டுறா. ஹீரோ அவளை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச இண்டோர் கேம்ஸை விளையாண்டுக்கிட்டு வின்டர் சீசனை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வெளியே ஸ்னோவால ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு வந்து சமைக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் அதை நல்லா சாப்பிட்டு வெளுத்து கட்டிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு வின்டர் சீசன் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்குது. ஹீரோ வந்துகிட்டு அப்பாட அந்த சூரிய வெளிச்சத்தை பாக்குறக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்றான். டியாவும் லூசியும் தூங்கி எந்திரிச்சு வெளியே வராங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு கேக்குறாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய செடிகளை நட்டு வைக்க போறோம். அது மட்டும் இல்ல ஜாபுட்டான தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கெல்லாம் இருக்குல்லன்னு ஹீரோ கேக்குறான். அப்ப திடீர்னு ஜாபுட்டான் திரும்பவும் அபாய ஒளி எழுப்புது. அதை தட்டுற சவுண்டை வச்சு பார்த்தா இந்த பக்கம் இருந்துதான் ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்றான். லூசி இருந்துகிட்டு ஆமா மேல இருந்து ஏதோ ஒன்று பறந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றான். என்னது அது இவ்வளவு வேகமா வந்துகிட்டு இருக்கு, அது என்ன டிராகனான்னு ஹீரோ கேக்குறான். லியா இருந்துட்டு அது டிராகன் கிடையாது, அது ஒரு வைவோன்னு சொல்றா. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு லூசி சொல்றா. அந்த மிருகம் அங்க வந்து பயங்கர சவுண்டா கத்துது. எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட ஃபார்மிங் லைஃப் இந்த அனதர் வேர்ல்டோட எபிசோடு 5 முடிவுக்கு வருது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் அனிமே ஃபேன் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பாய்.